அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா சரவணன் சார். வணக்கம் சார். இந்த வாரம் என்னதான் நடக்குதுன்னு தெரியல சார். சட்டமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அது எல்லாரும் ஆச்சரியப்படுறதுக்கும் திமுகவும் அந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று பாராளுமன்ற மக்களவை சபாநாயகர் ஒரு தேநீர் விருந்துக்கு அழைத்திருக்கு. அதில் இந்தியா கூட்டணி புறக்கணிச்சிருக்கு. ஆனால் கனிமொழி அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. ஸோ என்னதான் நடக்குது இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு? அதாவது 543 கூடக்கூடாதுங்கிற அந்த தீர்மானத்தை தமிழக சட்டமன்றம் தவிர்த்திருக்கலாம். அதாவது இந்த இஷ்யூமே தமிழக முதல்வர் DK சிவகுமாரை பார்த்து பேசினா எல்லாம் சரியா வரும்னு ரிபகர்ஷன்ஸ் என்னங்கிறதுல ஒரு போர்சி இல்லாம பண்ணின இதாத்தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தையுமே காலம்தான் பதில் சொல்லணும், எது சரி எது தவறுன்னு. நான் இது ராகுல் காந்தி டீலிமிட்டேஷனை நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதோட ஒரு ரிபகர்ஷனாக தான், அதோட ஒரு பின்விளைவாக தான் அந்த தீர்மானம் வந்திருக்குது. இதே வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் 50 விழுக்காடு யூனிஃபார்மா உயர்த்துங்கன்னு இந்த பாராளுமன்ற கூட்டத்தருக்கு முந்தின கூட்டத்தருக்கு பேசினாரா இல்லையா? அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் இன்க்ளூசிவ் கொலிஷன் கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணுங்க, நோ டீலிமிட்டேஷன்ங்கிறாங்க. அவர் யூனிஃபார்ம் 50% இன்க்ரீஸுக்கு கரெக்ட்னு வேணுகோபால நாயர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கேரளக்காரரு ராஜ்யசபாவில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் வேணுகோபால். ஸோ இந்த பதிவு மட்டுமல்ல, கனிமொழி அம்மையாரும் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னா நடத்தலாங்கிறத பார்லிமெண்ட்ல ஒத்துக்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட் பெருசு. பார்லிமெண்ட்ல 2 பேரும் கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. திமுக அந்த கமிட்மெண்ட்ல இப்போ உறுதியா இருக்குது. அதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் வழக்கறிஞர்கள் சொல்றாங்கன்னு தெரியும். உதயநிதி ஸ்டாலினுக்கே தெரியும் வழக்கறிஞர்கள் சொல்றாங்கன்னு. டிஎம்கே லீகல் விங் ரொம்ப பெருசு. அதுல தமிழன் எக்ஸ்பிரஸ்ல இருந்த ஒரு சகோதரர், நம்ம நண்பர் ஒருத்தர், அவர் டிஎம்கே லீகல் விங்ல இருக்கிறாரு. சசிகலா அம்மையாருக்கு சென்னிமணி வித்யாசாகர் பதவி பிரமாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு கேஸ்லாவை எடுத்து, பெங்கால் கேஸ்லாவை எடுத்து சென்னிமணி வித்யாசாகர் ரெப்ரசன்ட் பண்ண வச்சது அந்த டிஎம்கே லீகல் விங்களோட என்னோட நண்பர் தான். ஸோ அவங்க குய்பைவா எல்லா விஷயத்தையும் ரொம்ப பிரமாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வில்சன் FCRAல அவர் கருத்து வேற, என் கருத்து வேற. பட் அவருடைய வாத திறமையும் இது லீகல் பின்னரே அவர் இருக்கிறதையும் நான் அக்செப்ட் பண்ணி தான் நான் பேசுறேன். அவங்கெல்லாம் தெள்ள தெளிவா முடிவெடுத்ததை இவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சந்தேகம் மாதிரி பேசுறாரு. சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை, கிறிஸ்டல் கிளியரா இதுதான். இந்த டிசம்பருக்குள்ள டீலிமிட்டேஷன் பற்றி ஒன்றும் வரலன்னா 26ஓட அந்த பழைய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டோட வேலிடிட்டி கோகையா? அடுத்து 27ல எடுக்கக்கூடிய சென்சஸை வச்சுக்கிட்டு 1 vote 1 value, நீ குடும்ப கட்டுப்பாடு நிறுத்தினா என்ன, ஜிஎஸ்டி நிறுத்தினா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஜனநாயகத்துல எல்லாருக்கும் ஒரே உரிமை தான். வட இந்தியனுக்கும் ஒரு உரிமை தான், தென்னிந்தியனுக்கும் ஒரு உரிமை தான். 1 vote 1 value ஆட்டோமேட்டிக்கா போனா தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பாயிரும், கேரளாவுக்கு பாதிப்பாயிரும், கர்நாடகாவுக்கு பாதிப்பாயிரும், ஒரிசாவுக்கு பாதிப்பாயிரும், பஞ்சாபுக்கு பாதிப்பாயிரும், தெலுங்கானாவுக்கு பாதிப்பாயிரும். இவ்வளவு ஸ்டேட்டுக்கும் பெரிய பாதிப்பாயிரும். பஞ்சாப், ஒரிசா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. ஆக்சுவலா 52ல பெருந்தலைவர் காமராஜர் சென்னை ராஜதானியில தலைவரா இருந்தவர் இந்த பகுதிக்கு தெற்கு வாழ வச்சிருக்கிறார். அவர் அந்த ஒரு டீலிமிட்டேஷன் கம்யூனிட்டி சேர்மன், தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பிராமின். அவரு நெஹ்ரு, காமராஜ் இவங்கெல்லாம் ஒரு வடக்கு இருந்து தான் இந்துத்துவ சக்திகள் காங்கிரஸுக்கு எதிராக வரும்னு வடக்குக்கு இது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து இதை பேசுறான்னு என்ன நினைக்காதீங்க, உண்மையை பேசுறேன் நான். அப்ப இன்னைக்கு மோடி தெற்குல வளர்றதுக்காக கால மாற்றத்துல தெற்குக்கு நன்மை செய்ய நினைக்கிறார். மீண்டும் மோடிக்கே தெரியும். நாங்களும் அதுதான் சொல்றோம். தெலுங்கானா 8 சீட்டு, கர்நாடகா மெஜாரிட்டி சீட்டு, ஒரிசா ஸ்வீப்பு, நாயுடு பவனால ஆந்திரா ஸ்வீப்பு. இதுல ஒரு 60-70 சீட்ல தான் மோடி ஆட்சியிலே இருக்காரு. இந்த மாநிலங்கள் இல்லைன்னா இப்போ ஆட்சியில அகிலேஷ் யாதவ் எல்லாம் பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டு இருப்பாரு, ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு, அகிலேஷ் யாதவ் பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டு இருப்பாரு,
இது சமாஜ்வாடி ஆட்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கோம், வட இந்திய சமாஜ்வாடிக்கு ஆட்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்டிஏ ஆட்சி இருக்குது காரணமே ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் தான். ஸோ மீண்டும் இந்த தென் மாநிலங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு 50% இன்க்ரீஸ அமித்ஷா ஏத்துக்கிட்டார். இப்ப நேரு உறுதிமொழியை சட்டமாக்கலன்னா அதுக்கு மோடிக்கு என்ன? இந்த நேரு உறுதிமொழி சட்டமாகுது, ஆகாத வழி போகுது, அதுக்கு மோடிக்கு என்னங்க பிரச்சனை ஆகி போச்சு? இவர் நம்ம மினிஸ்டர் வந்து நேரு உறுதிமொழியை சட்டமாகல, நேரு கொடுப்பாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க, ராகுல்கிட்ட போய் கேளுங்க, இந்திரா காந்திகிட்ட போய் கேளுங்க. மோடிக்கும் நேரு உறுதிமொழிக்கும் என்ன இருக்குது? அமித்ஷா கொடுத்த ஒரு உறுதிமொழியை அவர் நிறைவேற்றுவாருங்கிறத எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்றாரு. சோ அப்படி நிறைவேற்றுறதுல மோடி, அமித்ஷா, RSS, பாஜகவுக்கு லாபம் லாபம் லாபம். இதுதான் இங்க உண்மை. இது அந்த லாபத்தை அடைஞ்சிடக்கூடாதுன்னு ராகுல் காந்தி அரசியல் பண்றாரு. ஸோ ராகுல் காந்திக்கு அரசியலுக்கு தான் இவங்க துணை புரியுறாங்க. தாவேகா, விசிகா, மதிமுக போன்றவங்க துணை புரியுறாங்களே தவிர தமிழ்நாட்டின் நன்மைக்காக இல்லை. 50% இன்க்ரீஸ் ஆகதான் தமிழ்நாட்டுக்கு நன்மை. வில்சன் திமுக வழக்கறிஞர் குழு சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா 1 vote 1 வேல்யூன்னு நார்த்துக்கு எம்பி சீட்டு குவிறது வந்து தமிழ்நாட்டுக்கு லாபம் கிடையாது, வராது. அதுதான் இன்னைக்கு பொசிஷன். அதை உதயநிதி ஸ்டாலின் தீர்மானத்தை ஆதரிச்சுக்கிட்டு அதை அந்த பெரிய ஒரு வெடிகுண்டை அப்படி ஒரு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் ஊசி ஏத்திட்டு வந்துட்டாரு. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். அதுக்கு போகாம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் நடக்கணும். அதுல மகாராஷ்டிரா சரத்பவார் தயாரா இருக்கிறாரு, திமுக தயாரா வந்துட்டாங்கன்னு தெரியுது. ஓப்பனாட்டு இது சொல்லிடுவாங்க. இது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் காலாவதியாகி ஆட்டோமேட்டிக் டீலிமிட்டேஷன்னா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. ஸோ தமிழ்நாட்டுக்கு நன்மை பண்றது நாம இதை ஆதரிக்கிறோங்கிற முடிவை திராவிட முன்னேற்றங்களை எடுக்க வாய்ப்பு இருக்குது. சரத்பவார் எடுத்துருவாரு. இன்னும் சில கட்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாஜக வந்து அடுத்த கூட்டத்தொடர்ல 2/3 மெஜாரிட்டியோட இது சவுத்துக்கு நன்மை வரக்கூடிய அளவுக்கு தான் அதை நிறைவேற்றுறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்பவே வந்து அவங்களுக்கு 1 vote 1 வேல்யூன்னு சொல்லி நடத்தணும்னு நினைச்சா முலாயம் சிங் யாதவ் சப்போர்ட் கொடுப்பாரு. 37 வச்சிருக்கிறாரு, 4 வச்சிருக்கிறாரு இவரு தேஜஸ்வி யாதவ், 3 வச்சிருக்கிறாரு ஹேமந்த் சோரன். ஆதிவாசி பார்ட்டிக்கு 1 இருக்கு, அனுமன் பெரிவால் 1 இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தாலே 45-46 சீட்டு வருது. இந்த 46 சப்போர்ட் பண்ணாலே 2/3 வந்துடும். 1 vote 1 வேல்யூன்னு பண்ணிட்டு போலாம. ஏன் மோடி அப்படி பண்ணாம இருக்கிறார்? கர்நாடகாவை காப்பாத்தி இருக்குது. கர்நாடகாவில் ஜெயிக்கணும், 28க்கு 25 அடிக்கணும். தெலுங்கானாவில் 17க்கு 12 அடிக்கணும். பிஆர்எஸ் கூட சேர்த்துக்கிட்டு மீண்டும் ஆந்திராவில் ஸ்வீப் பண்ணணும். ஒரிசாவை விட்டுறக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரித்மெட்டிக்லி பவர்ஃபுல்ல அணி அமைச்சு 60க்கு 60 அடிக்கணும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 59ஓட மோடி நிறுத்த மாட்டாரு, 60 கொடுப்பாரு. தமிழ்நாடு 51, புதுச்சேரி 1ங்கிறதா திமுகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஷெட்யூல் காஸ்டுக்கு போதுமான தொகுதி தமிழ்நாட்டில் இல்லைங்கிற அடிப்படையிலேயும் ஏதோ ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து, ஒரு எக்ஸப்ஷன்ல கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு 60 கொடுப்பாரு. அப்படி கொடுத்தாதான் 60ஐயும் சொலையா தட்டி தூக்கி கொண்டு போக முடியும். ஸோ பாஜக நினைக்கிறது தென் மாநிலங்களை வளர்றது. இது இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக, திசை திருப்புக்காக சமூக ஊடகத்துல ஏதோ பாஜக வட இந்திய கட்சி மாதிரியும் தென்னிந்தியாவுக்கு அநீதி இழைக்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. கிடையாது. தென்னிந்தியாவுக்கு அதிக சீட்டு கொடுத்து தென்னிந்தியாவிலையும் தங்கள் கூட்டணி ஆட்சி வரணும்னு தான் பாஜக நினைக்கிறாங்க. 2031 பாஜக ஆந்திரா மாதிரி கூட்டணிக்குள்ள தான் இருக்கணுங்கிறதா நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறேன். அப்படி பாஜக நினைக்கும் போது ஸ்ட்ராங்கா டிஎம்கே அசர்ட் பண்ணி அவங்க வந்து திமுக இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டுக்கு பச்சைப்படுறாங்க. வராது அவங்களுக்கு. 100% சொல்றேன். அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் நிற்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க வந்து ராகுல் பொய்யாச்சுங்க. சோனியாவுக்கு மகன் ராகுல், சோனியா மகன் ராகுல். அவங்க கத்தோலிக்க கிறிஸ்டின் சோனியா, அவங்க மகன் ராகுல். அங்க நிற்பாங்களா? தோக்கக்கூடிய ஸ்டாலின் கூட நிற்கிறாரா? தோக்கக்கூடிய ஸ்டாலின், தோத்து போன ஸ்டாலின் நிற்பாங்களா? இல்ல சரி, அப்படின்னா இந்த பில்லுக்கு எதிராக அவங்க ஓட்டு போட்டுக்கலாம்ல. அதுதான் நான் சொல்றாங்க. அது டிரான்சிஷன் பீரியட் எடுக்கிறாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த ஆதரவாளர் மத்தியில வந்து உடனடியாக இது பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டின் நலனுக்காக தான் போறோன்னு, தமிழ்நாட்டின் நலனுக்காக இருக்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் நின்னா போதும்னு அந்த
ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்றதுக்கு டைம் எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க அந்த பில் கூட இல்லைங்கிறது தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு கடைசி பேச்சு. இல்ல இப்போ பேரளவுல ஒப்புக்கு ஜப்பானியா நேம்கே வாசு போட்டிருக்காங்க, 4 பேர் திருப்தி அடைஞ்சிக்கலாம். ஸ்டாலின் பிஜேபி கூட போக மாட்டாருன்னு. போகலன்னா அவருக்கு தானே வீழ்ச்சிங்கிறது அவருக்கு தெரியாதா? அதான் கொஸ்டின். அவருக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். பட் எனக்கு வீழ்ச்சியில சொல்லிக்கிட்டு பிஜேபி கிட்ட பார்கெயின் பண்ண முடியாது. இப்பவே திமுகவுக்கும் சரத்பவாருக்காக தான் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சில முஸ்லீம் அமைப்புகளும் பார்த்தாங்க. அவங்கள்ட்ட அமித்ஷா என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லிம்ஸ் வாங்கக்கூடிய கிறிஸ்டின்ஸ் வாங்கக்கூடிய ஃபண்ட்ஸ் 15 விழுக்காடு தான், உங்களுக்கு ஃபண்ட் மினிமம் தான், இது ரிலிஜியன் நியூட்ரலா தான் நாங்கள் கொண்டு வருவோம்னு அமித்ஷா அவங்களுக்கு உறுதி கொடுத்திருக்காரு. இவங்களெல்லாம் கூட்டிட்டு போனது யாரு? ஸ்டாலினுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். ஸ்டாலினுக்கு ஆளாதான் வில்சன் போறாரு. ஸ்டாலின் இதை எதுக்கூடிய பட்சத்தில் வில்சன் எப்படி பெற முடியும்? ஓகே. சோ ஒரு எம்பிங்கிறது கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவர். ஸ்டாலினுக்கு நோக்கத்துக்கு தான் போறாரு. இதுல வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சரத்பவாருக்காகவும் டிஎம்கேக்காகவும் அதை ஜேபிசிக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்புறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க 50% இன்க்ரீஸ்ங்கிறதுக்கு வாக்களிப்பாங்க. ஓகே. இதுல வந்து இப்போ கனிமொழி இப்போ சபாநாயகர் ஒரு தேநீர் விருந்தில் போய் கலந்துக்கிறது வந்து இது எப்படி தெரியுதுன்னா, 1999 அந்த ட்ரஸ்ட் ஓட்டுக்கு முன்னாடி இந்த தேநீர் விருந்தில் முரசொலி மாறன் போய் கலந்துட்டாரு. அந்த 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 மாதிரி கண்டிப்பா அந்த இடத்துக்குள்ள முரசொலி மாறன் பாஜக தீண்டத்தகாத கட்சி இல்லைங்கிற ஒரு முடிவு எடுத்தாரு. அதுல தப்பா வாக்களிச்சது ஐயா மூப்பனார் தான். சைபுதீன் ஜோஸ் ஜம்மு காஷ்மீர்காரரு போட்டது கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். 3 ஓட்டை வச்சு தப்பா ஓட்டு எடுத்தது ஐயா மூப்பனார் தான். அவர் தெளிவா வந்து சிதம்பரத்துக்கு ஒரு பவர்ஃபுல் போர்ட்போலியோ வாங்கிக்கிட்டு வாஜ்பாய் அரசுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கணும். திமுக சப்போர்ட் பண்ணது சரியான முடிவு. மூப்பனார் 3 எம்பியும் வச்சு சொதப்புனதுனால, சோனியா இதுல சொதப்புனதுனால அவங்க விழுந்தாங்க. உங்களுக்கு வந்து மத சார்பின்மை உங்களை காப்பாற்றும், மத சார்பின்மை உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா நீங்க சோனியா கூட போட்டிருக்கலாம். அப்படி போட்டு ஒண்ணுமில்லாம போனீங்க. சைபின் ஜோஸும் அந்த மாதிரி போட்டு ஒண்ணுமில்லாம போனாங்க. நீங்க எங்க போட்டிருப்பீங்கன்னா, இது ஒரு பெரிய சக்தியா நின்றுருக்கோம், நீங்களும் கலைஞர் கூட நின்றுருக்கீங்கன்னா ஒரு இந்துத்துவ ஆதரவு சக்திகள் வந்து தமிழ் மண்ணில் 50 விழுக்காடு வாக்குக்கு மேல வெற்றி பெற்று நிற்கக்கூடிய அளவுக்கு கிடைச்சிருக்கும். அவர் ஒரு சென்டிமெண்ட்ல கிறிஸ்டின் முஸ்லீம் சென்டிமெண்ட் புரியாம அரசியல் பண்ணி அவர் அந்த இடத்துக்குள்ள தோல்வியை தழுவி தனிச்சு நின்று எந்த கிறிஸ்டின் முஸ்லீமும் மூப்பனாருக்கு போடல. ஒரு 6 விழுக்காடு ஓட்டுக்கு வந்துட்டாரு. பரையர் தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி மூலமும் தென் மாவட்டங்களில் கிருஷ்ணசாமி மூலமா பல தொகுதிகளில் ஆதரவு அடைந்து இருந்தது. வட தமிழகத்துல சகோதரர் தொல் திருமா மூலமா திருப்பத்தூர், அரக்கோணம் இங்கெல்லாம் அட்டவணை பிரி சகோதரர் ஓட்டு கன்சால்டேட் ஆனதுனால 10 விழுக்காடு ஓட்டுக்கிட்ட மூப்பனார் எடுத்தாரு. மதசார்பின்மையை காப்பதுக்கு வாஜ்பாய் அரசுக்கு எதிராக போட்டு என்னாச்சு? என்ன பலம் கிடைச்சது? கைமேல் கிடைச்ச பலம் என்னது? கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அந்த நிமிஷத்துக்கு யார் பாஜக தோக்கடிப்பாங்களோ அவங்களுக்கு போடுவாங்க. ஸோ மைனாரிட்டிஸ் வில் பி வெரி அலர்ட் எவ்ரிவேர். அது லிங்குஸ்டிக் மைனாரிட்டினாலும் சரி, ரிலிஜியஸ் மைனாரிட்டினாலும் சரி, டைனி காஸ்ட் மைனாரிட்டி இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் த வேர்ல்ட் மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட். இப்பவும் இங்க உள்ள மைனாரிட்டிஸ் வந்து இது ராகுல் தலைமைக்கு விஜய் ஆதரவுல திருமாவளவன் அவருக்கு கிரெடிபிலிட்டி இருக்குது. முஸ்லீம் லீக் கேட்கவே வேண்டாம். ஸோ சிபிஎம் சிபிஐ ஓட்டு இல்லைனாலும் இந்த பாஜக எதிர்ப்புக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு. ஓட்டு இல்லைனாலும் பாஜக எதிர்ப்புக்கு ஒரு கிரெடிபிலிட்டி சிபிஎம் சிபிஐக்கு இருக்கு. அது மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பட் லீடர்ஸ் ஒரு கண்ணியமானவங்க, ஜீவா மாதிரி, கேமச்சந்திரா நாயர்னாலும் சரி, மலவள பாசினாலும் சரி, நூர் முகமதுனாலும் சரி, இவர் டி மணினாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய சண்முகம்னாலும் சரி, வீரபாண்டியாலும் சரி, தியாக வரலாறு கொண்டவங்க. அது நம்ம மறுக்கல, செல்வாக்கு வளையம் கிடையாது. பட் அவங்களுக்கு பாஜக எதிர்ப்புங்க, அந்த கிரெடிபிலிட்டி வந்து ஐடியாலஜிக்கலா அவங்களுக்கு தெளிவா இருக்குது. ஸோ அந்த ஓட்டு வந்து ராகுல் தலைமைக்கு, எஸ் மீண்டும் சொல்றேன், ராகுல் தலைமைக்கு விஜய் ஆதரவுல போக போகுது. இதுதான் அது நடக்க போகுது. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன மிஞ்சம்? நீங்க தனிச்சு நின்னா இந்துக்களும் உங்களை கைவிடுவான், கிறிஸ்தவ முஸ்லிம்களும் கைவிடுவாங்க. உங்களுக்கு இஷ்யூவே இல்லை. இப்ப இந்த இதுல எடப்பாடி தெளிவா இருக்கிறாருல்ல, அமித்ஷா போய் பாக்குறாரு,
நீங்க பெரிய மாவட்டங்களை சின்ன மாவட்டங்களா பிரிக்கிறீங்க, மாநிலங்களை பிரிக்கிறீங்க. அப்போ பெரிய தொகுதியை 2ஆம் 3ஆ பிரிச்சா என்ன தப்பு? எதுக்கு 543ங்கிறதுல கன் பாயிண்ட்ல அதை அடிச்சு தூக்கி போட்டுட்டு போறாரு. எடப்பாடி மட்டும் இல்ல, இப்ப பாமக எஸ் அடுத்தால வரேங்க. பகவத்கீதையில இருந்து சொல்லி சகோதரி சௌமியா அன்புமணிக்கு என் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பகவத்கீதையில இருந்து சொல்லி விஷயங்களை ரொம்ப தெளிவா அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதே மாதிரி கணேஷ்குமார் தம்பி அவரும் திறம்பட சூப்பரா பண்றாரு, நிதானமா ஷைன் பண்றாரு. ஸோ அவங்களும் இந்த இடத்துக்குள்ள மோடி நிலைப்பாட்டுக்கு, அமித்ஷா நிலைப்பாட்டுக்கு ஆதரவா தானே இருக்கிறாரு. கேட்டார் இல்லையா, நீங்க மந்திரி, நீங்க சொல்றதை நாங்க கேட்கறோம்ல, அப்போ அமித்ஷா சொல்றதை நாம கேட்டுதான் ஆகணும். நீங்க அமைச்சர்கள் சொல்றதை நாங்க கேட்கறோம் இல்லையா, அது மாதிரி அமித்ஷா சொல்றதை கேட்டுதான் ஆகணும்னு சொல்றாரு. அமித்ஷா ஏமாத்ததுக்கு சொல்லல, அவருக்கு நன்மை அடையதுக்கு செய்யறாரு. பாஜக நன்மைக்கு அமித்ஷா பேசுறாரு. பாஜக நன்மை அடையக்கூடாதுங்கிறதுக்காக ராகுல் காந்தி தான் அதை தடுக்க நிற்கிறாரு. அதற்கு தாவேகா துணை போகிறது தேவையற்றதுன்னு தான் என்ன நினைக்கிறேன். அந்த கட்சி அவங்க முடிவு. பட் அவங்களுக்கு ராகுல் காந்தி தேவை, பார்லிமெண்ட்டுக்கு ராகுல் பிரைமினிஸ்டர்ங்கிறது தேவை, சோனியா ஸ்டாலின் கிட்ட ஒரு ஏதாவது காம்ப்ரமைஸ் லாஸ்ட் மினிட்ல நடந்துருமோ அப்படிங்கிறதுல அவங்க வெரி அலர்ட்டா ராகுல் காந்தி கைக்குள்ள வைக்கிறதுக்காக தாவேகா இந்த வேலையை பாக்குறாங்க. இதுல மற்றபடி அவங்க ஸ்டேக்ஸ் ஹோல்டர் இல்லை, அதுல எம்பியும் இல்லை, எம்எல்ஏயும் இல்லை. அந்த 2/3 நிறைவேறதுல தாவேகாவுக்கு எந்த ரோலும் இல்லை. மதிமுகவுக்கு 1 எம்பி ரோலாவது இருக்குது, விசிகாவுக்கு 2 எம்பி ரோல் இருக்குது, மற்ற பாமகவுக்கு ராய்சபா ரோல் இருக்குது, தாவேகாவுக்கு எந்த ரோலும் இல்லை. இவங்க தமிழ்நாட்டு முதல்வரா சட்டசபையில தமிழக மக்களின் எண்ண ஓட்டம் இதுன்னு ராகுலுக்கு விருப்பத்தை விஜய் நிறைவேற்றிருக்கிறார். இவ்வளவுதான். உதயநிதியை ஒரு கமிட் பண்ண வைக்கிறாங்க. கமிட் பண்ணலங்க, அவர் அந்த ஒரு பெரிய வெடிகுண்டு இருக்குன்னு இந்த இது இதோட முடிய போகுதுன்னு சொல்றாரு. நீங்க சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றாதுங்க. ராகுல் காந்தி என்ன நினைச்சாலும் டீலிமிட்டேஷனை தடுத்துட முடியாது, வேணா தள்ளி போட்டுடலாங்கிற லெவலில் அவர் போறாரு. மோடி பொறுத்தவரை தென் மாவட்டங்கள்லையும் தென் மாநிலங்களையும் நாளைக்கு ஸ்வீப் பண்ணதுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து யூனிஃபார்ம் 50% வராரு. மோடியை பொறுத்தவரையில 1 vote 1 வேல்யூன்னு போறது லாபம் தான். அது 50% இன்க்ரீஸ் போறது லாபம் தான். டீலிமிட்டேஷனே மோடிக்கு லாபம். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் 50 விழுக்காடு உயர்த்தி கொடுத்து பண்றது இந்த மாநிலங்களிலும் மிக மிக பெரிய லாபம். பாஜக வடக்க ஜெயித்துட்டாங்க, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், யூபி இதெல்லாம். கிழக்க ஜெயித்தாச்சு, அஸ்ஸாம், தெலுங்கானா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா. தெற்கையும் தென் மாநிலங்களையும் ஜெயிக்கணும், அதுக்கான விகிதத்தை தான் பண்றாங்க. அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான், டீலிமிட்டேஷனே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராகுல் காந்தி சதி பண்றாரு. இதுதான் இங்க பிரச்சனை. இப்ப அந்த டீலிமிட்டேஷன் வந்தா என்ன நடக்குங்கிறத நான் ஓப்பன் ஆட்டே சொல்லிடுறேன். டீலிமிட்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன்ல உள்ளவங்க இருப்பாங்க, டீலிமிட்டேஷன் கமிட்டின்னு இருப்பாங்க, சேர்மன் இருப்பாங்க, ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி இருப்பாரு, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இருப்பாரு, அவர் தலைமையில பண்ணுவாரு. மாநிலங்கள் அதுல மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் சென்ட்ரல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இதோட எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாமே பாஜகவுக்கு சாதகமான நிலைமையில தான் வரும். காங்கிரஸுக்கு சாதகமா அவங்க கேரளாவில் கூட சரியா பண்ணிட முடியாது. ஸோ எப்படிதான் நீங்க 2 தொகுதி பாஜகவுக்கு சாதகமா வர்ற மாதிரி, இன்னொரு தொகுதி இன்னொரு கட்சிக்கு சாதகமா வர்ற மாதிரி பிரிச்சா யூபி பீகார்ல அகிலேஷ் யாதவுக்கும் தேஜஸ்விக்கும் தான் சாதகமா வரும். கேரளா தவிர வேற எங்கேயுமே காங்கிரஸுக்கு சாதகமா பெருசா வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இல்லை. ஸோ இதனாலதான் காங்கிரஸ் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன புரிதலுக்காக சொல்றேன். நான் லாடமிலா காலேஜில் படித்தவன். என் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அப்பவே கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், அந்த இந்துத்துவ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தொடர்புகள் கொண்டவன். இது அதோடைய பூகோள ரீதியான டெமோகிராஃபி தெரிஞ்சவங்க முறையில் சொல்றேன். திருவனந்தபுரம் தொகுதியில் நாயர் கேண்டிடேட்டு பாஜக தோத்துட்டு இருக்கிறாங்க, நாயர்ஸ் தோத்துட்டு இருக்காங்க. சசி தரூர் தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கிறார், 10,000 ஓட்டுல ஜெயிக்கிறார். ஆக்டிங்கல்ல ஈழவா கேண்டிடேட்டு முரளிதர் அவரு தோக்குறாரு, அங்கேயும் காங்கிரஸ் ஜெயிக்குது. 2 இடத்துலையுமே காங்கிரஸ் ஜெயிக்கிறது 10,000 15,000 ஓட்டுல, ரூரல் ஓட்டர்ஸ்ல ஜெயிக்கிறாங்க.
ரூரல் தொகுதிகளில் நாடார் சமுதாயம் ஜாஸ்தி இருக்காங்க. நேற்றிங்கரை, கோவளத்துல நாடார் 60 விழுக்காடு இருக்காப்புல. நீலவயசு நாடார் தொடர்ந்து ஜெயித்துட்டு இருந்த ஒரு தொகுதி. அப்புறம் நாடாருக்கு எதிராக மீனவர்னு ஒரு பொலிட்டிக்ஸ் வந்தது. தென் நேற்றிங்கரை, பாரசாலையில சுந்தர நாடார், அவரு களரி போயிட்டு இந்த வடக்கன் களரி, தெக்கன் களரி, ஆசான், அதுல கேரளாவில் மாஸ்டர் நம்பர் 1. அவரு பாரசாலை எம்எல்ஏ இருந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தாரு. தென் நேமம் தங்கராஜ் நாடார் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டரா இருந்தாரு. இந்த பகுதி வந்து கிருஷ்ண நாடார், இந்த நாடார் பரவலா இருக்கிறாங்க. இந்த பகுதியில் உள்ள ஓட்டுல தான் சசி தரூர் ஜெயிக்கிறார். அதே மாதிரி ஆற்றிங்கல்லையும் வட்டியூர்காவு, நெடுமங்காடு, பூவாறு, இந்த மாதிரி ஏரியாவிலே அங்கேயும் நாடார்கள் கணிசமா இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் ஒரு பகுதி இருக்கிறாங்க. இந்த வாக்குல தான் காங்கிரஸ் அங்கேயும் ஜெயிக்குது. இப்ப ஆற்றிங்கல்ல உள்ள இந்த ரூரல் தொகுதி இடங்களையும் ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள ரூரலையும் ஒன்னா சேர்த்து 3 தொகுதி ஆக்கிட்டா, திருவனந்தபுரம் ஆற்றிங்கல்லும் ஒரு நாயர் கேண்டிடேட் ராஜீவ் சந்திரசேகர் நாயரும் அங்க முரளிதரனும் பாஜக சார்பா ஈஸியா ஆற்றிங்கல்லும் திருவனந்தபுரம் ஜெயித்தரலாம். இந்த 3வது தொகுதி கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய மோதலா இருந்துட்டு போகும். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் 20-30 ஆகும் போது இந்த 2 தொகுதியிலேயே 2 அடிச்சிடலாம். இதே மாதிரி பாலக்காட்டுல பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை வரும், திருச்சூர்ல வரும், மற்ற சிரியன் கிறிஸ்டினும் முஸ்லீமையும் ஒரே தொகுதியா ஒரு வாய்ப்பு அநியாயமா போட முடியாது. நியாயமா வாய்ப்பு இருந்தா போட்டு விட்டுட்டு போயிடலாம். ஸோ இது வந்து இந்தியா ஃபுல்லா டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்து பிஜேபிக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். பாஜகவுக்கு இது காங்கிரஸுக்கு எங்கே லாபத்தை கொடுக்காது. அதனால இது நடக்கக்கூடாதுன்னு ராகுல் நினைக்கிறாரு, நடத்தணும்னு மோடி நினைக்கிறாரு. இது வந்து ராகுலுக்கும் மோடிக்கும் உள்ள டீலிமிட்டேஷன் ஃபைட்டு தானே தவிர தமிழர் உரிமை அது இதெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு எண்ண ஓட்டம் நிறைவேறதுக்காக அந்த ராகுல் கூட்டணி கட்சியினர் வந்து சொல்லக்கூடிய ஒரு வேலையா தான் நான் பார்க்கிறேன். அதுதான் உண்மை நிலைமை. ஸோ டீலிமிட்டேஷன் நடந்தா பிஜேபிக்கு பெரிய லாபம். அடுத்த லாபம் அகிலேஷ், தேஜஸ்வி, ஹேமந்த் சோரன் இவங்களுக்கு லாபம் வரும். காங்கிரஸுக்கு மிக மிக குறைவான லாபம் வரும். ஸோ காங்கிரஸ் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை நிலைமை. இதுல ஆட்டோமேட்டிக் டீலிமிட்டேஷன் மாதிரி வந்ததுன்னா தென்னிந்தியாவுக்கு நஷ்டமாயிரும். தென்னிந்தியாவுக்கு லாபத்தை கொடுக்க நினைக்கிறது மோடி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி. இதுதான் உண்மையான நிலைமை. சரி, இதுல வந்து தீர்மானத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கொடுத்த அழுத்தத்துல அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருக்கப்படுது. அப்பனா தாவேகா அரசு வந்து காங்கிரஸ் கட்டுப்பாட்டுல ஃபுல்லா இருக்கு அப்படின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா அது எடப்பாடியை பாதிக்கும், ஸ்டாலினை பாதிக்கும், விஜயை பாதிக்கும், 3 பேரை பாதிக்கும். அதுல 3 பேர்ல பலமான ஒரு விஜய் தான். விஜய்க்கான பாதிப்பின் அளவு குறைவா இருக்கும். ஸ்டாலினுக்கான பாதிப்பின் அளவு 2வது பெரிய கட்சினாலும் ஸ்டாலினானுக்கு பாதிப்பின் அளவு பிரின்சிபல் கேண்டிடேட் இல்லைன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். எடப்பாடி வந்து 3வது கட்சினாலும் காஸ்ட் பேக்கிங் 1 இயர் பிள்ளாள கொண்டு இருக்கிறதுனால ஸ்டாலினை விட பாதிப்பு அவருக்கு குறைவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா 3 பேருக்குமே பாதிப்பு இருக்கு. ஸ்டாலினுக்கு இருக்கு, எடப்பாடிக்கு இருக்கு, விஜய்க்கு இருக்கு. 2 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் இருக்காங்க. இங்க 3 தலைவர்கள் இருக்காங்க. 2 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் இருக்காங்க, 3 தலைவர்கள் இருக்காங்க. எப்பவும் இல்லாத மாதிரி ஒரு நாளும் இல்லாத திருநாளா 2026 3 தலைவர்கள் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல், மோடி. இதுல ராகுலுக்கு வந்து பெருசா எதிர்ப்பு இல்லை. இப்பதான் இனிமேதான் எதிர்ப்பை உருவாக்கணும். கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் ராகுலை வச்சு வரும், அது கிளியர். இந்திரா காந்தியை வச்சு வந்திருக்கு, ராஜீவ் காந்தியை வச்சு வந்திருக்கு, சோனியா காந்தியை வச்சு வந்திருக்கு. சோனியா தான் பிரதமர்னு காங்கிரஸே சொல்லாத போது கலைஞரும் இவரு ராமதாஸ் சொன்னாங்க. ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் முக்கியங்கிற அடிப்படையில கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனுக்காக விஜய் வந்து ராகுலுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. அதே மாதிரி விஜயும் ராகுலுக்கு தேவை. அவர் ஸ்டாலினை பகைச்சிட்டாரு, முதல்ல குத்திட்டாரு, ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அதனால அவர் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் தப்புதான்னு சொன்ன, நியாயத்தை சொன்ன, ராகுல் மாதிரியே நியாயத்தை பேசின, இந்த லாலுக்கா கிழிச்சு போட்ட மாதிரி நியாயத்தை பேசின ஜோதிமணியை தலைவராக்கல. ஜோதிமணியை தலைவராக்கி ஒரு எடப்பாடி ஆப்ஷனை பார்க்கலான்னு அவர் நினைக்கல. அதே மாதிரி ஸ்டாலினுக்கு ஆதரவாட்டு பேசின இவரு செல்வ பெருந்தகையை தலைவர் போஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாரு. அடுத்து கார்த்திக் சிதம்பரத்துக்கும் ஸ்டாலின் லிங்க்ல அவங்க நாளைக்கு வந்து சோனியா கிட்ட பேசி காங்கிரஸ் ஸ்டாலினை தேடித்துப்பா 80ல
இவர் ஃபருக் தப்லா பேசி இந்திரா காந்தி கலைஞர் கூட்டணி வந்த மாதிரி என்னத்தையாவது லாஸ்ட் மினிட்ல பண்ணிடுவாங்கிற இதுல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம முழுக்க விஜயை திருப்திப்படுத்த மாணிக் தாகூரை போட்டுட்டாப்புல. ஸோ விஜயை திருப்திப்படுத்த அவங்க மாணிக் தாகூரை விஜய் கூட்டணிக்கு வேணும்னு சொல்லும் போது ராகுல் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கூட்டணிக்கு வேணும்னு அவங்களும் ராகுலுக்கு தீர்மானத்துக்கு ஒரு ஆதரவு கொடுக்காங்க. முன்னாடி அவங்க பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுப்போம், இது ஒன்றும் பிரின்சிபல் ஸ்டாண்ட் இல்லைன்னு முக்கியம் இல்லாததுன்னு சொன்னவங்க தானே. அந்த டிராப்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தீர்மானம் தமிழக சட்டசபை போடுதுன்னா முழுக்க ராகுல் காந்தியை திருப்திப்படுத்த போடப்பட்ட ஒரு தீர்மானம் தான் இது. அதே மாதிரி மாணிக் தாகூரை தலைவரா போட்டு கொடுத்தாங்கன்னா விஜய திருப்திப்படுத்த கரெக்ட். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது திமுக ஒன்றும் காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் இல்லைன்ற ஒரு பிரச்சனை பாஜகவுக்கு டெல்லி தலைமைக்கு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்கன்னா இவரோட லீடர்ஷிப் அஃபெக்ட் ஆகுது மட்டும் இல்லை, பாஜகவுக்கு இவர் மேல ஒரு பெரிய ஒரு அதிருப்தி வரணும். இல்லைங்க, கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷனுக்கு ராகுல் வேணும்னு விஜய் நினைக்கிறார். வேணும்னு நினைக்கிறது. பட் அவங்க சொல்றதெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு எது லாபமோ அந்தந்த அரசியல் தாங்க பண்ண முடியும். பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம் எல்லாம் பொய்யுங்க. எல்லா கட்சியும் தங்கள் லாபத்துக்கு தாங்கள் வளர்றதுக்கு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அது சும்மா அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸை திருப்திப்படுத்துறதுக்கு பி டீம்னு வைத்தியாரதனமா தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே அவங்கவுங்க லாபத்துக்கான ஒரு அரசியலை தான் பண்ணுவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். அதுல விஜய்க்கு கணக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும், கிறிஸ்டின்ஸ் ஓட்டை கன்சால்டேட் பண்ணணும், பரையர் ஓட்டை கன்சால்டேட் பண்ணணும். இந்த மூல போகிறதுக்கு காரணம் என்னன்னா ஜெயலலிதாவுக்கு அரசியல் தான். கோடம்பாக்கத்துல இருந்து யாராவது அரசியலுக்கு வரலாம். அப்போ நமக்கு பேக்கிங் கம்யூனிட்டி வேணும். ஒரு முக்குலத்தோர், ஒரு வெள்ளாள கவுண்டர், 2 பேக்கிங் கம்யூனிட்டி வேணும்னு நினைச்சாங்க. இப்பவும் எடப்பாடி பழனிசாமி இந்த சூழ்நிலையிலையும் விஜயால் அவர் பாதிக்கப்படாம இருக்கிறது காரணம் வன்னியர் ஓட்டும் வெள்ளாள கவுண்டர் ஓட்டும் தான். விஜய் 35 விழுக்காடு எடுத்து அதிரடி தாக்குதல் பண்றாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்ம எவ்வளவு அவர் அடிச்சோம் என்றாலும் அவருக்கு வன்னியர்கள் உறுதியா இருக்கிறதுலையும் வெள்ளாள கவுண்டர் ஆதரவுலையும் அவர் எந்த லெவல்ல வந்துட்டாரு? 24 விட 1 விழுக்காடு கூட்டிட்டாரு. 24ல 8 செக்மெண்ட்ல தான் அவருக்கு லீடிங், 26ல 53 செக்மெண்ட்ல லீடிங். சோ இந்த விஜய் தாக்குதலே அவர் தாக்கு பிடிச்சு நிற்கிறாருன்னா வன்னியர் வெள்ளாள கவுண்டர் பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ். அவர் வெள்ளாள கவுண்டர் வன்னியருக்கு வேற எந்த ஜாதிக்கும் இல்லாத பிரஸ்டீஜ், வேற எந்த ஜாதிக்கும் இல்லாத பிரஸ்டீஜ் ஆட்டு 10.5 கொடுத்தாரு. ஸோ அந்த ரெண்டும் அவரை காப்பாத்தி விட்டு இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு 2031ல இவர் வரலாம். யாரு? அண்ணாமலை வாரன்னு சொல்லிட்டாரு. 29ல 31 இவரு யாரு? தனுஷ் அவரு 31 ஏம் பண்றாரு. அந்த கருப்பு படத்திலே அடுத்த அரசியல் தான்ன்றத இவரு சிவகுமார் சன் சூர்யா சொல்றாரு. இப்போ அவருக்கு இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மணிக்கு 20,000 டிக்கெட் புக் ஆகுது, ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதுல யார் அவங்க முடிவு? ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரலாம். அப்போ எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியான தாவேக்கா கிறிஸ்டின் பறையர் எங்களுக்கு பேக்கிங் கம்யூனிட்டின்னு அரசியல் பண்றாங்க. ஸோ இது ஜெயலலிதா முக்குலத்தோறும் வெள்ளாள கவுண்டரும் பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல் பண்ண மாதிரி இவங்களும் ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா முத தமிழ் மண்ணில் பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலை கொண்டு வந்தது பெருந்தலைவர் காமராஜ். நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. ஹோம் மினிஸ்டர் கக்கன், ஹிந்து வெல்ஃபேர் அண்ட் சாரிட்டி என்டோமெண்ட் மினிஸ்டர் பரமேஸ்வரன், அட்டோர்னி பிரிவு பரேர் சங்க சகோதரர், இந்த ரெட்டமலை சீனிவாசன், ஐத்தியதாச பண்டிதர், இவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க. தென் ஜோதி வெங்கடாச்சலம் அன்னைக்கே கலப்பு திருமணம் பண்ணவங்க, கணவர் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஹெல்த் மினிஸ்டர் ஜோதி வெங்கடாச்சலம் அம்மையார் இருந்தாங்க. சிவசண்முகம் பிள்ளை தான் டைட்டில், பட்டு பறையர் சமூகம், மறையர் சிவன் பறையர், அந்த இந்து விடிமைகளுக்குரிய பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் சபாநாயகர். அது மட்டும் இல்ல, இமானுவேல் சேர்னுக்கு டிக்கெட் கொடுக்காத காமராஜர், அதுல பிரஜாதிகள் எதிர்ப்பு இருக்குன்னு நினைச்ச காமராஜர். இவரு சுந்தரம் பிள்ளை கிட்ட, பிள்ளை நாட்டுக்கு உழைக்கிறவன் எல்லாம் காங்கிரஸ்காரன் தான், நீ இடைப்பெருமாள நக்சலைட்டுன்னு சொல்லாத, காங்கிரஸுக்கு டிக்கெட் அவனுக்கு கொடுத்து ஜெயிக்க வேண்டியது அவன் பொறுப்புன்னு சிதம்பரத்துல சின்ன வயசுலே இளையபெருமாளுக்கு நக்சல் பாரி மாதிரி செயல்பட்டவருக்கு காங்கிரஸுக்குள்ள சொல்லி டிக்கெட் கொடுத்தாருன்னா முழுக்க பரையர் கம்யூனிட்டி காமராஜருக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்துங்கிறது ஒரு 100% உண்மை. இன்னைக்கு அதே பாணியில பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் தான் இவர் விஜய் கொண்டு வர்றாரு. ஸோ ஜெயலலிதா பாணி பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் அவங்க பண்றாங்க. அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸுக்கு ராகுல் லீடர்ஷிப் அவங்களுக்கு தேவை. இந்த பின்னணிக்குள்ளதான் நான் அப்பவே சொன்னேன், 4க்கு 2 கொடுத்தாலும்
பாமக உள்ள வர்றதுல சிக்கல் இருக்குன்னு சொன்னேன். இவங்க இதை கன்சாலிடேட் பண்றதுக்கு பார்க்குறாங்க. ஏன் ஏன் மலைச்சாமி ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனஸ்டானவர், ஐயா செல்லப்பாண்டியனுக்கு மருமகன், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே சொல்லுவார், மருமகன் ரொம்ப ஆனஸ்டானவங்கிறதுல ஐயா செல்லப்பாண்டியனுக்கு ஒரு பெருமிதம் உண்டு. அவர் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு முக்குலத்தோர் கூட்டமைப்புன்னு தேவர்கள் எல்லாம் ஒன்றிணைச்சு ஒன்று இது பண்ணாங்க. எவ்வளவு தேவர் ஜெயலலிதா இருந்தாங்க. அதையும் மீறி அவர் தனிச்சதுன்னா முக்குலத்தோர் ஓட்டு புரிஞ்சிடும்னு அவரை அதிமுக கொண்டு வந்து ராஜ்யசபா எம்பி டிக்கெட் கொடுத்து கன்சால்டேட் பண்ண இல்லையா? ஸோ காஸ்ட் கன்சால்டேஷன் இருக்குது. நான் உடைச்சு உண்மையை சொல்றேன், தப்புன்னு நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். கிறிஸ்டின்ஸையும் பரையர்களையும் பரையர் சமூக சோதரர்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து தாவேக்கா கன்சால்டேட் பண்றாங்க, அவங்க உரிமை. அதுக்கு வந்து நாளைக்கு அவுட் சைட் போர்ட்ஸ் வரும், அதை எதிர்கொள்றதுக்கு இது தேவைன்னு அவங்க நினைக்கலாம். இதுல இறுதியா இப்போ திமுக அந்த புள்ளிக்குள்ள ராகுலும் அவங்களுக்கு தேவை. அதனாலதான் ராகுல் வந்து ஓப்பன் தொகுதியில மேலூர்ல இவரு பேர் என்ன விஸ்வநாதனை போட்டாரு. அதே விஸ்வநாதனை மந்திரியாட்ட ஆக்கியிருக்காரு. 2 மந்திரி கிடைக்கும் போது ஒரு மந்திரியை வந்து பறையருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்கி கொடுத்திருக்கிறாரு. நாடார்கள் ஏமாளி இடிச்ச வாங்க, ஏதோ ஒரு கிறிஸ்டின் நாடார இந்த தடவை காங்கிரஸ்காரன் ரெகனைஸ் பண்ணியிருக்கிறான். சரி, இறுதியா இப்ப திமுக பாஜக கூட்டணி என்பது அமையுமா அமையாது? அதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு, அதிகமா இருக்கு. ரொம்ப நாள் இருக்கு, ஆனா அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து ஸ்டாலினுக்கு மஸ்ட். ஏன்னா அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஸ்டாலினை டெசர்ட் பண்ணிடுவாங்க பார்லிமெண்ட்டுக்கு. ராகுல் காந்தி பின்னாடி தான் இருப்பாங்க. நீங்க 2014 கலைஞர் வந்து மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்ட பிறகு அவரு கையை கைப்பற்றி கொள்ளுங்கள், நான் ஜெயிக்கிற எம்பி எல்லாம் காங்கிரஸுக்கு தான் கொடுப்பேன்னு காங்கிரஸ் கூட்டணியை கலத்தி விட்டுட்டு சொன்னாரு. அந்த ஓட்டர்ஸ் வந்து அந்த நேரத்துல இவங்க ஜெயலலிதா தான் தோக்கடிப்பாங்கன்னு ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க. அதே மாதிரி இவங்க ராகுல் தலைமையிலான அணி தான் மோடியை தோக்கடிக்குன்னு ராகுல் தலைமையிலான அணியில தான் கன்சால்டேட் ஆவாங்க. இன்னைக்கு கூட அஸ்ஸாம்ல பக்ருதீன் அஜ்மல் கான், ஆல் இண்டியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஒரு பெரிய பெர்ஃப்யூம் மெர்ச்சன்ட், முஸ்லீம் ஆதரவு கட்சி, அவர் நல்கொண்டா தொகுதியில காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க மாட்டோம், காங்கிரஸ் வந்து இந்தியாவுக்கு துரோகம் பண்ண கட்சி, அஸ்ஸாமுக்கு துரோகம் பண்ண கட்சி, தனிச்சுதான் பண்ணி இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்தாலே அந்த ஓட்டை காங்கிரஸ் அஸ்ஸாமை பொறுத்தவரை தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்க சபார்டினேட் போல்ஸ் தானே. அதனால விஜய் வந்து காங்கிரஸ் கூட்டணி தனக்கு தேவைங்கிறதுல பொலிட்டிக்ஸ் பண்றாரு, அவ்வளவுதான். கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் தான் காங்கிரஸ் கூட்டணி, நத்திங் எல்ஸ். சரி சார், இவ்வளவு கேள்வி. தேங்க்ஸ்.